ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். பிரபலமான பாட்டு நிகழ்ச்சியில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம சென்னை சேர்ந்த திவினேஷ் தாங்க. அது மட்டும் இல்லாமல் கரூர் சேர்ந்து யோகாஸ்ரீ ரொம்ப சூப்பராக பாடி வேற லெவலில் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் இறுதிப் போட்டிக்கு போயிருக்காங்க. ஆமாங்க, இந்த வாரம் பார்த்தீங்கன்னா சூப்பராக அருமையாக பீப்புள்ஸ் சாய்ஸ் ரவுண்டு அப்படின்னு கிட்டத்தட்ட மக்கள் முன்னாடி நம்ம குழந்தைகள் எல்லாமே பாடியிருந்தாங்க முதல் முறையாக. சூப்பராக பார்த்தீங்கன்னா மக்கள் முன்னாடி அவங்க சூஸ் பண்ண பாடலில் ரொம்ப கஷ்டப்பட்டு சூப்பராக பாடியிருந்தாங்க. ஆனந்த ராகம் அப்படின்ற பாடலில் நம்ம யோகாஸ்ரீ ரொம்ப சூப்பராக பாடியிருந்தாங்க. திவினேஷ் பார்த்தீங்கன்னா அருமையான பழைய பாடல் எடுத்து பாடி தாத்தாவோட ட்ரைனிங்ல சும்மா கலக்கி இருக்காருங்க. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா சூப்பரா மொத்தமா 4 பேர் பார்த்தீங்கன்னா இறுதிப் போட்டிக்கு போயிருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஸ்ரீமதி இறுதிப் போட்டிக்கு போயிருக்காங்க. ஹேமமித்ரா இறுதிப் போட்டிக்கு போயிருக்காங்க. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் மொத்தம் இருக்கிற 4 போட்டியாளர்கள்ல யார் யார் போயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி திவினேஷ் அவர்கள் இறுதிப் போட்டிக்கு போயிருக்காங்க. அடுத்ததா யோகாஸ்ரீ அவர்கள் இறுதிப் போட்டிக்கு போயிருக்காங்க. ஊட்டி பட்டு 2 அப்படின்னு செல்லமா அழைக்கப்பட்ட புவனேஷ் பார்த்தீங்கன்னா வெளியேற்றப்பட்டிருக்காருங்க. சரிகமபா பொறுத்தவரைக்கும் நடுவர்கள் பார்த்தீங்கன்னா, ஓட்டு மதிப்பில தான் பார்த்தீங்கன்னா, இறுதிப் போட்டிக்கு அனுப்பிச்சிருக்காங்க. மக்களோட பார்த்தீங்கன்னா, ஓட்டுல எந்த ஒரு கன்சிடருமே பண்ணாம வெளியிட்டிருக்காங்க சின்ன சின்ன குழந்தைகள. பாவமா பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வெளியிட்டிருக்காங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினேஷ் அவர்களே கஷ்டப்பட்டு தான் இறுதிப் போட்டிக்கு போயிருக்காரு. யோகாஸ்ரீயும் அதே மாரி பார்த்தீங்கன்னா, தன்னோட திறமையால போயிருக்காங்க. யாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, திவினேஷ் மற்றும் யோகாஸ்ரீ இறுதிப் போட்டிக்கு போயிட்டு சூப்பரா பாடி ₹10,00,000 மதிப்புள்ள பரிசு வெல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. திவினேஷ் பிடிச்சவங்க திவினேஷ் அப்படின்னும், யோகாஸ்ரீ பிடிச்சவங்க யோகாஸ்ரீ அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட்ஸ் நாங்க ரொம்பவே ஆவலோட எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கோம். நன்றி, வணக்கம்.